சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. சரி, நம்ம எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஒரு அற்புதமான வேத பாடத்தை நாம் படித்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் ரொம்ப சீரியஸாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த ஜெபத்தில் குறித்து நம்ம பார்த்துக்கிறோம். அதே எபேசியர் எழுதிக்க அந்த ஜெபத்தில் பவுல் அப்போஸ்தலனுடைய ஜெபம். சொல்லுங்கள். பவுல் அப்போஸ்தலனுடைய ஜெபம். ஒரு விசுவாசிகள் எப்படி ஜெபிக்கணும், ஜெபிப்பதற்கு முன்பு என்னென்ன காரியம்லாம் அவங்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில காரியங்களை என்ன பண்ணுறாரு, அடுக்கி கொண்டே போகிறாரு. இதெல்லாம் வாங்கி உள்ளே வச்சுக்கோங்க, உள்ளே வாங்கி வச்சுக்கோங்க, பெரிய காரியம் நடக்கும். சரி, நான் படிக்கிறேன், என்னோட கூட சேர்ந்து படிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 15 படிக்கிறேன், கவனிங்க. ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் மேல் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களிலே உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், நாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய தம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றினாலும் நிரப்புகிற நிறைவாக சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். ஆமேன். சரியா? இப்போ இந்த வசனத்தை நாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். படிக்க ஆரம்பிக்கும்போது நான் சில காரியங்களை முன்னோட்டமாக கடன் வேகமாக சொல்லிட்டு போகிறேன். 15ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது ஒரு ஊழியக்காரன் அந்த சபை எப்படி 2 விதமான கண்கள் உடையதாக இருக்கணும். என்னென்னா, அந்த சபை விசுவாசம், தேவன் மேலே விசுவாசம் இருக்கணும். அதுக்கப்புறம் ஊழியக்காரர்கள் மேலே, பரிசுத்தவான்கள் மேலே ஒரு அன்பு இருக்கணும். சொல்லுங்கள். தேவன் பேர் மேலே விசுவாசத்தையும் அன்பையும். இது கேள்விப்படுற விதத்தில் இருக்கணும். சொல்லுங்கள். எனக்கு எல்லாம் விசுவாசம் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்களே, எனக்கு எல்லாம் விசுவாசம் இருக்குது, எனக்கெல்லாம் அன்பு இருக்குது, நீ ஒன்றும் சொல்லித்தர தேவையில்லை. இல்லைங்க, அந்த அன்பு விசுவாசமோ என்ன பண்ணும், வெளிப்படும். அது இன்னொருத்தர் கேள்விப்படுற அளவுக்கு என்ன பண்ணாங்க, வெளிப்படும். ஆகவே அன்பு விசுவாசம் ஒரு ஆவிக்குரியது தான். அது கேள்விப்படுற விதத்தில் என்ன பண்ணணும், ஊழியக்காரனுக்கு வெளிப்படணும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அப்படி வெளிப்படும் போது தான் அவர் என்ன சொல்கிறாரு, உங்களை நினைத்து நான் என்ன பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன். சொல்லுங்கள். உங்களை நினைத்து நான் என்ன பண்ணுறேன், இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் என்ன பண்ணுறேன், நினைக்கிறேன். அப்போ ஜெபம் என்று சொல்லும்போது 3 காரியம் சொன்னேன். என்ன? அது இடைவிடாமல் செய்யணும். சொல்லுங்கள். ஜெபம்னா என்ன பண்ணாங்க, இடைவிடாமல் செய்யணும். ஜெபத்துக்கு பிரேக்கெலாம் கொடுக்கக்கூடாது. என்ன ஜெபம் பண்ணுறீங்களோ, குடும்ப ஜெபமாக இருக்கட்டும், அதிகாலை ஜெபமாக இருக்கட்டும், உபவாச ஜெபமாக இருக்கட்டும், காத்திருப்பு ஜெபம், விழித்திருப்பு ஜெபம், 2 பேர் கூடி ஜெபம், சபையாக எந்த ஜெபத்தையும் இடைவிடாமல் நீங்கள் என்ன பண்ணணும், ஜெபம் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சோத்திரத்தோடு கூட ஜெபத்தில் ஏறெடுக்கணும். சொல்லுங்கள். ஜெபத்தில் என்ன இருக்கணுங்க, தேங்க்ஸ் கிவிங் ஆர்ட். எபேசியரில் எப்படி சோத்திரத்தோடு ஜெபம் பண்ண சொல்கிறதோ, அதே போல் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பிலிப்பியரில், உங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களினாலும் ஜெபங்களினாலும் அப்படின்னு சொல்கிறார். ஆமென். அப்போ ஜெபம் என்றால் என்ன, அதில் நன்றி இருக்கணும். அதுதான் ஜெபத்தில் என்ன பண்ணணும், தேவனுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். ஜெபம் நம்மளுக்கு தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக இருக்கிறது. ரிமெம்பர். ஜெபம் என்ன பண்ணுதுங்க, நினைப்பூட்டுதலாக இருக்கிறதுன்னு பார்த்தோம். 17 பார்த்தோம். என்னன்னா, அவர் நம்முடைய பிதாவாக இருக்கிறாரு, நம்முடைய தகப்பனாக இருக்கிறாரு. அவர் இயேசு கிறிஸ்துவின் தேவனும் பிதாவுமானவரை நீங்களும் நானும் என்ன பண்ண வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க. என்ன பண்ண வேண்டும்? போன வாரத்தில் என்ன சொன்ன, அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், தகப்பனை அறிந்து கொள்ள வேண்டும்.
அப்போ எப்படிப்பட்ட தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிந்து கொள்வதற்கு ஆவியானவரை நமக்கு என்ன பண்ண வேண்டும்? தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கணும். சொல்லுங்க, ஆவியானவரை தந்தரல வேண்டும் என்று நாம் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். தேவனை அறிந்து கொள்வதற்கு ஆவியானவரை எங்களுக்கு தாங்க, தேவனை எங்களை என்ன பண்ண, தேவனை தெரிஞ்சு கொள்ளணும். இப்போ தேவனை தெரிந்து கொண்டோம். இன்னைக்கு 18 வசனத்தில் ஒரு பிற்பகுதியை படிக்க போகிறோம். தேவனை தெரிந்து கொண்டோம். தேவனை தெரிந்து கொண்டால் மட்டும் போதுமா? 18 சொல்லுது, நாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும். சொல்லுங்க, நம்பிக்கை. இந்த இடத்துல 2 காரியத்தை சொல்றார். இந்த 18 முதல் ஃபர்ஸ்ட் பகுதி ஒரு அந்த கமா போட்டுக்குது பாருங்க, அது வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். கமா போட்டுக்குதா? அப்படி தானே போட்டுக்குது. கமா கவனிங்க. நாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும். அப்போ ஒரு காரியத்தை இன்னதென்றும் அப்படின்னா தேவனை அவரை தெரிந்து கொண்டோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவன் யாரை நோக்கி ஜெபம் பண்ணுறோம்? எப்படிப்பட்ட தேவன் இவர்? எவ்வளோ அன்பான தேவன் இவர்? இந்த தேவனை தெரிந்து கொள்வதற்கு எப்படி இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? தம்மை வெளிப்படுத்துகிறாரு. இதெல்லாம் என்ன பண்ண, தேவனை தெரிஞ்சு கொண்டோம். இப்போ தேவனை தெரிந்து கொண்டது மட்டுமல்ல, இந்த தேவன் நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு? நாம் நம்மை, சொல்லுங்க, தாம் நம்மை தானே, தாம் நம்மை. இந்த தேவன் நம்மை அழைத்ததினாலே 2 காரியங்குது. இந்த கமால 2 காரியங்குது. ஒன்று, நம்மளை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. சொல்லுங்க, அழைத்ததினாலே உண்டாயிருக்கிற நம்பிக்கை. 2 காரியம். இப்போ ஜெபம் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் ப்ரேயர் பண்ணணும். சொல்லுங்க, நிச்சயமுள்ள ஜெபத்தை செய்யணும். இந்த நிச்சயமுள்ள ஜெபத்துக்கு இந்த இடத்துல சொல்றாரு, தாம் நம்மை அழைத்ததினாலே உண்டாயிருக்கிற நம்பிக்கை. 2 காரியம் சொல்றார். 1 அழைப்பு, 2 என்னதுங்க? நம்பிக்கை. இந்த தேவன் நம்மை என்ன பண்றாராம்? அழைத்தாராம். அந்த அழைத்ததினால ஒரு நம்பிக்கை நமக்கு என்ன பண்ணிக்குதான்? உண்டாயிருக்கிறது. இந்த தேவனுடைய அழைப்பையும் அதனால் உண்டாகிற அந்த நம்பிக்கையை குறித்து ஒரு தெளிவு, ஒரு அறிவு நமக்கு உண்டாகும் போது தான் ஜெபத்துக்கான பதிலை நம்மால் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ளவே முடியும். முதல் சொல்றாரு, தாம் நம்மை அழைத்ததினாலே. சொல்லுங்க, தாம் நம்மை அழைத்த. அப்ப ஜெபம் போறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல ரொம்ப திட்டவட்டமா சொல்றாரு, தேவன் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறாரு. சொல்லுங்க, உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறாரு. சொல்லுங்க, காலிங் பண்ணி இருக்கிறார். இந்த ஊழியக்கார கூட்டத்தில் போனால் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரசங்கம் நடக்கும். எப்பா நீ நல்லா ஊழியம் செய்யணும்னா தேவன் உன்னை அழைத்தார் என்று சொல்லி என்ன பண்ணணும்? நிச்சயத்து வேணும், ஒரு ஷோர் வேணும். அந்த நிச்சயம் இல்லாதது இல்லைன்னா உன்னால் என்ன பண்ண முடியாது? ஊழியம் செய்யவே முடியாது. பார்த்தீங்கன்னா இது எங்கே போனாலும் கேட்டுக்கும். ஏன்னா இன்னும் ஊழியக்காரங்க நான் ஊழியத்துக்குன்னு அழைக்கப்பட்டனா இல்லையான்னு தெரியாதவங்களும் நிறைய பேர் ஊழியம் பண்ணுறாங்க. 2வது, அதுக்கப்புறம் நான் எந்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டேன் அது தெரியாத இருக்கிறாங்க. நான் பாஸ்டர் தானா அழைக்கப்பட்டிருக்கிறேன், இல்லை ஒரு ஜெப ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டனா, இல்லை ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக அழைக்கப்பட்டனா, இல்லை நான் என்னதுங்க இந்த சுவிசேஷகராக அழைக்கப்பட்டனா, இல்லை நற்கிரியை செய்வதற்கென்று அழைக்கப்பட்டனா, இல்லை வேறு எதனா ஒரு இந்த வாத்தியத்துக்கென்று எதுக்காண்டா நான் தெரிஞ்சு கொள்ளப்பட்டனா, இல்லை சபையின் உதவியால் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இப்படி பல அழைப்புகள் இருக்குது. இது எந்த அழைப்புனே சில பேருக்கு தெரியாது. அப்போ அதில் போனோன்னா அவங்களுக்கு நிச்சயம் இல்லாத தன்மை, சந்தேகம், கேள்வி வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொருன்னா, நான் எந்த இடத்துக்கு தேவன் சொல்கிறார் அதுவும் தெரியணும். அதுலேயும் சில பேருக்கு நான் இருக்கிறது இடமா கரெக்டாக இல்லை அங்கே சொல்கிறாரு அதுவும் தெரியாது சில பேருக்கு. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்போது அழைப்பு வரும் பொழுது இந்த ஊழியத்தில் நான் என்னவா அழைக்கப்பட்டிருக்கிறேன், தேவன் என்னை என்ன செய்ய சொல்கிறாரு, அது எந்த இடத்துல இருந்து செய்ய சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்? ஒரு நிச்சயம் நமக்குள்ள வேணும். அப்படி நிச்சயம் இருந்தால் தான் ஊழியத்தை சரியாக செய்ய முடியும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், இந்த பள்ளி பசங்க பாருங்கள், இந்த காலேஜ் படிக்கிறாங்க பள்ளி பசங்க. நான் எந்த காலேஜுக்கு போனோம் சொல்லுங்கள், நான் எந்த காலேஜுக்கு போனோம்?
நான் என்ன கோர்ஸை செலக்ட் பண்ணணும், அது ரொம்ப பெரிய போராட்டம். எது செய்ய சொல்கிறார் கர்த்தர் என்ன சொல்லுங்கள், எதை என்ன பண்ணுறாரு செய்ய. எந்த காலேஜில் படிக்கிறது, என்ன படிக்கிறது அது தெரியல. கொஞ்சம் படித்து முடிச்சுட்டாங்க, அடுத்து என்ன தெரியல சொல்லுங்கள். நான் என்ன வேலை செய்யணும், நான் எந்த இடத்துல வேலை செய்யணும், அதுவும் சில நேரத்தில் தெரியல. அப்போது நிச்சயமில்லாத ஒரு வேலையும் நிச்சயமில்லாத ஒரு இல்லாத ஒரு ஆர்வம் இருக்காது, ஒரு விருப்பம் இருக்காது, அதில் ஒரு பெரிய வெற்றியே என்ன பண்ணாது இருக்காது. அப்போது படிக்கிற பிள்ளைங்க வந்தால் குறித்த நேரத்தில் எதை படிக்கணும்ன்ற தெரிஞ்சிருக்கணும், என்ன வேலைக்கு போகணும்னு தெரிஞ்சிருக்கணும். இன்னும் கொஞ்ச காலம் வாழ்ந்த பிறகு யாரை திருமணம் பண்ணினோம் அப்படின்னும் என்ன பண்ணணும் நிச்சயம் இருக்கணும். இவரை தான் நான் கட்டிக்கணுமா, இவர் தான் என் மணவாளனா, இவர் தான் என் கணவனா இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இதுலேயும் ஒரு பெரிய ஸ்ட்ராங் இருக்கணும். நான் யாரை கட்டிக்கணும்னு தெரியல. அப்போ தான் சில பேர் என்ன பண்ணுவாங்க, கல்யாண நேரத்தில் தான் நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு அப்போ தான் உபவாசம் ஜெபம் போடுவாங்க. அப்போ தான் 4 பேர் கடிதம் போடுவாங்க. என்ன போடுவாங்க, நான் இன்னாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இது கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணி என்ன பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணி கேளுங்க. நான் சொல்லுவேன் அன்றைக்கு நேரத்தில் முதல் நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு வெளிப்படுத்து தான் எனக்கு வெளிப்படுத்துவாருன்னுவேன். இவனும் நான் என்னமோ இன்னும் இவங்களுக்காக போய் கர்த்தர்கிட்ட போய் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க. ரொம்ப இன்றைக்கி இப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்த அழைப்புன்னு சொல்லும்போது நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், என்ன வேலை செய்யணும், என்ன படிப்பு எடுக்கணும், சில பேர் என்ன தொழில் தொடங்கணும் அது தெரியாது. கர்த்தர் இதை சொல்கிறாரா, நிச்சயமாக சொல்கிற பாருங்க, இதை ஒவ்வொன்றத்திலும் கர்த்தர் என்ன பண்ணுவார், கரெக்டாக வழி நடத்துவார். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? இந்த காரியத்தில் நிச்சயம் இருந்தால் தான் ஒருவர் என்ன பண்ண முடியும், வெற்றி அடைய முடியும். ஒழிய ஜெபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் தேவனால் அழைக்கப்பட்டேன் என்று சொல்லி ஒரு நிச்சயம் இருந்தால் தான் ஜெபத்தில் நீங்கள் என்ன பண்ண முடியும், கான்ஃபிடெண்ட்டாக ஜெபிக்க முடியும், கான்ஃபிடெண்ட்டாக பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? அதனால தான் சொல்கிறாரு பவுல், எதுக்காக ஜெபம் பண்ணுறாரு, தாம் நம்மை அழைத்ததினாலே தாம் நம்மை அழைத்ததினாலே இதெல்லாம் கிடைக்கும். அவர் என்னை அழைச்சாரு. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, முதல்ல அழைக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும்போது யாரு அப்படின்னா, ஆபிரகாமை தேவன் அழைத்தாரு. சொல்லுங்க, யார் அழைச்சாருங்க? கல்தேயர் பட்டணத்திலிருந்து ஆபிரகாமை என்ன பண்ணாரு, அவனை கானான் தேசத்துக்கு வாப்பா, உன்னை அழைச்சி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உனக்குள்ள சகல ஜனங்களை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், உனக்குள்ள எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி அழைச்சார். அவனை அழைச்சி அவனை கொண்டு வந்தார். சொல்லுங்க, அழைச்சி அவனை என்ன பண்ணாரு, கொண்டு வந்தார். அப்போது இந்த அழைக்கப்பட்ட நிச்சயத்தில் நின்று தான் ஆபிரகாமே ஜெபம் பண்ணுறான். யாருக்கு ஜெபம் பண்ணுறான்? யாருக்கு ஜெபம் பண்ணுறான்? லோத்துக்காக ஜெபம் பண்ணுறான். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த அழைக்கப்பட்ட நிச்சயத்தான பார்வோனுக்காகவும் ஜெபம் பண்ணுறான். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. எல்லாருக்காக ஜெபம். அவன் பாருங்க, ஆபிரகாம் ஜெபம் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஜெபம் பண்ணுற மாதிரி ஜெபம் பண்ணுறான். தேவன்கிட்ட போய் என்ன பண்ணுறான், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஜெபம் பண்ண. ஆண்டவராக சொல்கிறாரு, எப்பா நான் உன்னை அழைச்சேன், உன்னை தெரிஞ்சு கொண்டேன், அதனால் உன்னிடத்தில் ஒன்றும் சொல்லாமல் என்ன பண்ண மாட்டேன், செய்யவே மாட்டேன். ஆபிரகாம் என் சிநேகிதனாச்சே, அவனுக்கு எதனா நான் மறைப்பனா அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்துறார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் பாருங்க, ஆபிரகாமை எப்படி அழைத்தாரோ உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறாரு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆபிரகாமை அன்னைக்கு அழைச்சாரு. இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நீங்களும் நானும் அழைக்க பெற்றிருக்கிறோம். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க சொல்லுங்க? கிறிஸ்து இயேசுவினாலே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். விளங்குறவங்களா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ அடுத்து ஒன்று நீங்க பார்க்கலாம். தேவன் ஆபிரகாமை அழைத்தாரு. சொல்லுங்க, தேவன் ஆபிரகாமை அழைத்தாரு. இந்த அழைப்புனால தான் எல்லா காரியமும் நிலை நிற்குது. சொல்லுங்க, இந்த அழைப்புனால தான் எல்லா காரியமும் நிலை நிற்கிறது. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்போ இவன் அழைக்கப்பட்டான். அழைக்கப்பட்ட பிறகு ஒரு 22ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணிட்டு அவனுக்கு என்ன பண்ண, விருத்து சேதனையெல்லாம் பண்ணிட்டு அவனை பெரிய வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்துட்டு ஒரு பிள்ளையும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, எப்பா உன் பிள்ளையை எடுத்துன்னு போய் என்ன பண்ணு, ஏகசுதன் என்று பாராமல் என்ன பண்ணு, மௌரியா மலையில் போய் பலியிடுன்றார்.
இப்போ பலியிடு என்று சொன்னபடி எல்லாம் தேவ தூதர்கள்லாம் பார்க்குறாங்க. என்னப்பா இந்த தேவனுக்கு ஆச்சு, இந்த சாதாரண இந்த ஆபிரகாமை போய் அழைச்சிட்டாரு, இவங்கிட்ட போய் உடன்படிக்கை இவ்வளோ பெரிய உடன்படிக்கை பண்ணிட்டாரு, இந்த உடன்படிக்கையில் இந்த மனுஷன் உண்மையாக இருப்பானா, இந்த உடன்படிக்கையை கை கொண்டு நடப்பானா, இந்த உடன்படிக்கை வேண்டி செய்வானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமாக என்ன பண்ணுறாங்க, ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவனுக்கு தெரியும், இவர் அழைச்சதினாலே இவன் இந்த உடன்படிக்கைக்கு என்ன பண்ணுவான், கீழ்ப்படிவான். பாருங்க, மனைவி பேச்சை கேட்டு இவன் முன்னாடி என்ன பண்ணிட்டான், கீழ்ப்படியாமல் போய் ஆகாரம் கல்யாணம் பண்ணிட்டு 13 வருஷமாக தேவன் கூட பேசலை. அதுக்கப்புறம் 99வது வயசில் தான் வந்து பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு, எப்பா ஆபிரகாமே இப்பயாவது நீ உண்மை உள்ளவனாய் இரு, உண்மை உள்ளவனாய் இருன்ற. அதுக்கப்புறம் பிள்ளைய கொடுக்குற, பிள்ளைய வளர்ந்துருது. இப்போ வந்து பிள்ளைய என்ன பண்ணுறாரு, கவனிங்க, இது அந்த ஏற்கனவே இருந்த ஆகாருடைய பிள்ளையும் என்ன பண்ணாரு, எப்பா இவன் வந்து சுதந்திரவாளி இல்லை, இவன் அடிமை இடத்துல பிறந்தவன், இவனை தள்ளுன்னு சொன்னாரு பாரு, இவனையும் என்ன பண்ணிட்டாரு, தள்ளிட்டார். இப்போ இருக்கிறது ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணு. இப்போ அந்த ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணை பார்த்து, எப்பா உன் ஏக சுதன் என்று பாராமல் அவனை போய் மோரியா மலையில் போய் பலியிடு. இந்த வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படியாமானா கீழ்ப்படிய மாட்டானா என்பது தேவதூதர்கள்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம். இது எப்படி செய்வான் இவன், இவங்கிட்ட உடன்படிக்கை பண்ணிட்டாரு, இவன் ஒழுங்காக செய்வானா? ஆனால் வேதம் சொல்லுது, நிச்சயமாக செய்வான் என்று தேவன் முன்கூட்டியே என்ன பண்ணாரா, கண்டாராம். எதனால் முன்கூட்டியே கண்டாராம், இவனை அழைத்ததினாலே அதை செய்வதற்கேற்ற கிருபையும் அந்த பலனையும் அதிலே இருக்குது. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அழைத்ததினாலே அவனுக்கு இந்த எல்லா பலனும் என்ன பண்ணுது, இருக்குது. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால என்ன பண்ணாரு, தேவன் நிச்சயமா செய்வான்னு நினைச்சாரு. அதே போல நிச்சயமா என்ன பண்றான், அவன் விசுவாசத்தோடு பலியிட்டான். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இதை தான் 6ஆம் அதிகாரத்தில் எபேசியர்ல சொல்லி வாசிக்கிறோம். சரி, யாரு, ரோமர் 9ஆம் அதிகாரம் யாராவது எடுத்துக்கோங்க. 9ஆம் அதிகாரம் ஆறு 9ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் சாரி ம் 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 ஒரு விஷயம் இருமா. சொல்லுங்க. ஆ ஆ ஆ ஆ ம் 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 ஒரு சரி. 4 படிங்க படிங்க. ஆ ஆ ஆ ஆ
ஆ ஆ ஆ இல்லை அந்த வசனம் கிடையாது. ஒன்பதாம் அதிகாரம் 11 வசனம் சேர்ந்து படிங்க. இன்னும் பரவாமல் பிள்ளைகள் இன்னும் பிறவாமல் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் நல்வினை தீவினை என்னும் செய்யாமல் இருக்கும்போது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற தேவனின் தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் அந்த தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு அழைக்கிறவர்களாலே நிலை நிற்கும்படிக்கு இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா அல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட வரும். பாருங்க, இந்த இடத்துல திருப்பி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை செய்யாமல் இருக்கையும் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி அவருடைய தீர்மானம் கிரியையினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவர்களாலே நிலை நிற்குது. அப்போ ஆபிரகாம அவனை அழைச்சதுனாலே அவன் என்ன பண்ணுவான், தன் குமாரனை பலியிடுவான் என்று தேவன் என்ன பண்ணார், முன்பாகவே என்ன பண்ணாரு, கண்டார். அது மாத்திரம் இல்லாம ஈசாக்கும் பிறந்த 2 பிள்ளைகளில் ஒன்று ஏசா, ஒன்று யாருங்க, யாரு, ஏசா ஒன்று, யாக்கோபு ஒன்று. 2 பிள்ளைகளிலும் தேவன் என்ன பண்ணுறாரு, பிறக்கிறதுக்கு முன்னாடியே கருவயிற்றிலே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன். இப்போ எல்லாம் கேட்குறாங்க இந்த கேள்வி, அது எப்படிங்க ஒரு பிள்ளை பிறந்த பிறகு தானேங்க ஒரு பிள்ளையை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அவன் செய்கிற நல்ல காரியம் கெட்ட காரியம் பார்த்தானா அந்த பிள்ளையை நம்ம அளவுகோல் அளக்கணும். இவர் என்னங்க கருவில் இருக்க சொல்லியே என்ன பண்ணுறாரு, இவன் நான் சிநேகித்தேன் இவனை வெறுத்தேன்னு சொல்கிறாரு அப்படின்றாங்க. அதே போல் தேவன் கருவயிற்றிலே தெரிந்து கொண்டபடினால தான், கவனிங்க, கருவயிற்றிலே தெரிந்து கொண்டபடினால தான் பிற்காலத்தில் வரும்போது ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை வெறுக்கிறான், யாக்கோபு என்ன பண்ணுறான், சிநேகிக்கிறான். இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ கர்த்தர் தாயின் கருவயிற்றிலே தெரிந்து கொள்ளுகிறாரு, கருவயிற்றிலே அழைக்கிறாரு. அழைக்கிறது நிமித்தமாகத்தான் ஒரு காரியம் என்ன பண்ணுது, நடக்குது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அதற்கு பிறகுதான் நல்வினை தீவினை எல்லாம் நடக்குது ஒழிய அழைக்கிறதுனாலே தான் எல்லாமே நிலை நிற்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அதுதான் தாவீது சொன்னான், பெருசா வளர்ந்துட்ட பேர் சொன்னான், தாயின் கருவயிற்றிலே என்னை கண்டாரே. 10 பிள்ளை 9 பிள்ளை இருக்குது, ஆனால் கருவயிற்றிலே என்னை கண்டு என்னை தெரிஞ்சு கொண்டபடினால தான் நான் இங்கே என்ன பண்ணுறேன், இருக்கிறேன். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அதே போல தான் நான் சொல்கிறேன், நரம்புகள் எலும்புகள் உருவாவதற்கு முன்பாகவே தாயின் கருவயிற்றிலே தேவன் உங்களை கண்டு உங்களை அழைத்து இருக்கிறபடினால தான் இன்னைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக என்ன பண்ணுறீங்க, வாழ்றீங்க. அவர் உங்களை தெரிந்து கொண்டு உங்களை அழைக்கலைன்னா உங்களால் கர்த்தர் இடத்துல என்ன பண்ண முடியாது, வரவே முடியாது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படின்னா, அவருடைய அழைக்கிறதுனாலே தான் ஒரு காரியம் நடக்குது ஒழிய அவர் அழைக்கலை தெரிஞ்சு கொள்ளலைன்னா ஒரு காரியம் என்ன பண்ணது, நடக்கவே நடக்க. அதுதான் சொல்ற, விரும்புகிறதும் அல்ல ஓடுகிறது அல்ல, இறங்குகிறதே தேவனுடைய ஆலயம். வாசிங்க அந்த வசனத்தை. 16. ஆகையால் விரும்புகிறதுனாலும் அல்ல ஓடுகிறனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலயம், இறங்குகிறதே தேவனுடைய. இந்த வசனத்தை ஃபுல்லா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் உங்களுக்கு புரியும். என்ன அப்படின்னா, தேவன் சொல்றாரு மோசே கிட்ட சொல்ல, எவன் மேல் இரக்கமாய் இருப்பேனா அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருப்பேனா அவன் மேலே உருக்கமாய் இருப்பேன். தேவனை குற்றப்படுத்துறது யாரு, யாருமே பண்ண முடியாது. தேவன் உங்களை அழைத்து உங்களை தெரிந்து கொள்ளுகிறபடினால தான் பிற்பாகாத காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுது, உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. இன்னைக்கு நடக்குதுன்னா
என்ன பண்றாரு? தாயின் கரு வயிற்றுக்கு முன்னாடி முன்குறித்து அழைத்து என்னை தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எல்லாம் நடக்குதுன்னா அவர் தெரிந்து கொள்ளுதுனாலே, அவர் அழைக்கிறதுனாலே. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ ஆபிரகாமை எப்படி அழைச்சாரோ, யாக்கோபை எப்படி தெரிந்து கொண்டாரோ, உன்னையும் என்னையும் அழைத்து தெரிந்து கொண்டிருக்கிறாரே. ஆமென். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இதுதான் என்னதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அழைப்போ இந்த தெரிந்து கொள்ளுதலை குறித்து நமக்கு ஒரு அறிவு இருக்கணும். சொல்லுங்க, நமக்கு என்ன இருக்கணுங்க? அறிவு இருக்கணும். இப்ப கவனிங்க, எட்டாம் அதிகாரம் 28. அன்றியும் எல்லாம் சேர்ந்து படிங்க. 8ஆம் அதிகாரம் 28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, அன்றியும். எல்லாம் சொல்லுங்க, அன்றியும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்க. எல்லாம் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆபிரகாமை அழைத்தாரே, ஈசாக்கை அழைத்தாரே, இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மளை அழைத்திருக்கிறாரே, நம்மளை அன்பு கூர்ந்திருக்கிறாரே. நம்மளை அழைத்து அன்பு கூர்ந்திருக்கிறபடினாலே சகலமும் நம்ம வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இதை தான் சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இங்க சொல்றார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட சொல்றார், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்கு முதற் பேரனா இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர் தமது சுமாரனுடைய காயத்துக்கு ஒப்பாக எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை என்ன பண்ணிக்கிறாரு? அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறாரோ நீதிமான் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான் ஆக்கியிருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அப்ப பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உன்னையும் என்னையும் அழைத்து முன்குறித்து முன்னறிந்து முன் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. இப்படி தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல யாரும் என்ன பண்ண முடியாது? குற்றம் சுமரவே முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குறவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் ஆபிரகாமை எப்படி அழைச்சாரு? எப்பா நீ வா. அழைச்சதுனாலே அவன் பலி செலுத்த முடிஞ்சது. ஈசாக்கை யாக்கோபை தெரிந்து கொண்டபடியினாலே அவன் என்ன பண்ணது? கவனிங்க, அவனை என்ன தெரிந்து கொண்டபடினாலே அவன் சேஷ்ட புத்த பாகத்தை விரும்பி அவனை பிற்காலத்தை தெரிந்து கொள்றவனா மாறப்பட்டான் யாக்கோபு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அழைப்பு தான். தாவீதை கரு வயிற்றிலே தெரிந்து கொண்டாரு. நான் சொல்றேன், அதே போல இந்த காலை வேளையில ஆபிரகாமு, யாக்கோபு, ஈசாக்கு, தாவீதை எப்படி அழைத்தாரோ அதே போல உன்னையும் என்னையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள என்ன பண்ணிக்கிறாரு? அழைத்திருக்கிறார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று நிச்சயம் உடையவர்களாக நீங்க ஜெபத்தில் போய் எப்போ உக்காடுறீங்களோ நான் சொல்றேன் பாருங்க, அப்போ உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். ஏன்னா தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த அழைப்பையும் இந்த தெரிந்து கொள்ளுதலையும் எந்த மனுஷன் சரியா பிடிச்சிக்கிறானோ அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்? ஜெபத்தில் என்ன பண்ணுவான்? வெற்றியை காண்பான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை படிங்க. ஒன்று தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எல்லாம் சேர்ந்து படிங்க. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். சொல்லுங்க, உங்களை அழைக்கிறவர் யார்? இல்லங்க, உண்மை உள்ளவர். அப்படியே செய்வார். எத்தனை பேர் சொல்லுங்க, அப்படியே செய்வார். பாருங்க, உன்னையும் என்னையும் அழைத்தவர் உண்மையுள்ள தேவன், பொய் உரையாத தேவன், சத்தியத்தின் தேவன், மாறாத தேவன். இந்த கிறிஸ்து இயேசுவுக்குள்ள ஆபிரகாமை, ஈசாக்கை, யாக்கோபை, மோசேயை, தாவீதை எப்படி அழைத்தாரோ
உன்னையும் என்னையும் கிறிஸ்துவை ஆண்டவராய் இரட்சகராய் மீட்பராய் தொழுது கொள்ளும்படியா என்ன பண்ணிக்கிறாரு? அழைச்சிட்டார். சொல்லுங்க, என்ன பண்ணிட்டாரு? அழைச்சிட்டார். இந்த அழைச்சிட்ட பிறகு தேவன் வந்து என்ன பண்ண